Welcome to Ideal and Others Higher Secondary School Ambiur. Today's Maths online classes. Chapter number 5, Coordinate Geometry. So, Coordinate Geometry exercise 5.1 பார்த்துருக்கோம். So, exercise 5.1 பார்த்தீங்கன்னா 7th sum உடைய remaining. So, 7th sumல பார்த்தீங்கன்னா நம்ம equation 1 and 2 find out பண்ணணும். So, ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா a and b கிடைக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ பண்ண முடியுது அப்படின்னா இங்கே மைனஸ் 2a இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் 3 இங்கே ஒன்றுனா நம்ம மைனஸ் 2. ஸோ இப்போ அந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு a ஈக்குவல் டு 2 அப்படின்றது. ஸோ இப்போ a ஈக்குவல் டு 2 இன் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே செகண்ட் ஈக்குவேஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 2 இன் 2 அப்படின்னா a ப்ளஸ் b a க்கு வேறு நம்ம என்ன செய்யலாம், 2 ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ b ஈக்குவல் 1 மைனஸ் 2, இந்த 2 என்னன்னா மைனஸ் 2 ஆயிடும். ஸோ அப்போ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு a ஓட வேல்யூ 2வும் b ஓட வேல்யூ மைனஸ் 1 நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ this is the required value of a and b. Okay va, right? Next question பாருங்க. Let p 11,7 q 13.5,4 and r 9.5,4 be the midpoints of the sides of ab, bc and ac respectively of the triangle abc. Find the coordinates of the vertex of a, b, c. Hence, find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. So, when the PQR அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா இங்க midpoints of sides AB, BC, AC. இந்த triangle ABC ல உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா midpointsங்கிறது இந்த PQR. So, the side AB ஆவும் BC ஆவும் AC ஆவும் இருக்கு. So, find the coordinates of points. Coordinates of the points of vertices ABC. So, by the ABC உடைய vertices என்னன்னு கேக்குறாங்க. Then find the area of ABC triangle ABC உடைய area find out பண்ண சொல்றாங்க. அப்புறம் கம்பேர் பண்ணணும் இதோட area of triangle PQR. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏபிசி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் ஏபியுடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி அதோடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கியூ. ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் அப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசியினுடைய வெர்டிசஸ் இல்லை, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெர்டிசஸ் ஏ பி சி வந்து கொஸ்டின் மார்க். ஆனால் பிக்யூஆருங்கிற இந்த மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த பிக்யூஆர்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதனுடைய ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏபிசி வெர்டிசஸ் தெரியாது. ஸோ நீங்கள் அந்த வெர்டிசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் கம்பேர் திஸ் போத் ஏரியாஸ். இதுதான் நமக்கு ஆஸ்கிட்ட கொஸ்டின். ஸோ லெட் தி வெர்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை x1 y1 x2 y2 x3 y3 நீங்கள் எடுத்துக்கீங்க. இங்கே தெரியாதனால நம்ம என்ன செய்யறோம், 3 சைட்ஸை x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். Then PQR be the midpoints of the sides AB, BC and AC. இதான் நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். Then P is the midpoint of AB. ஸோ அந்த Pங்கிற பாயிண்ட் ABக்கு midpoint. ஆக்சுவலாக AB என்னது, Aங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x1 y1, Bங்கிறது பார்த்தீங்கன்னா x2 y2.
ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜஸ்ட் என்ன செய்யணும்னா மிட் பாயிண்ட்க்கான ஃபார்முலா. இப்போ என்னது x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 ஃபார்முலா எழுதி இதனுடைய ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 11,7. ஸோ பிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணுங்க. மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஆன்சர். ஸோ ஈக்குவல் டு x and y terms. அப்போ இந்த x க்கு இது x தானே, இது x, y. ஸோ அப்போ இது x, y. இது கரெஸ்பாண்டிங் என்னது x1 plus x2 by 2ங்கிறது ஈக்குவல் டு 11. y1 plus y2 by 2ங்கிறது ஈக்குவல் டு கரெஸ்பாண்டிங் y term. ஸோ அப்போ இந்த கரெஸ்பாண்டிங் x and y term ஈக்குவல் பண்ணிட்டு இதிலிருந்து நீங்க என்ன செய்யலாம், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ரைட், அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷனில் பை 2 இருக்கும். ஸோ அந்த பை 2வை நீங்கள் என்ன ஈக்குவல் சைன் அப்புறம் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை 11 into 2, ஸோ 22. அதே மாதிரி இதுலேயும் பை 2 வந்து இருக்கும். இந்த நம்ம பண்ணீங்கன்னா ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் இன்ட்டு 2 ஆகும். ஸோ அப்போ 7 into 2 14. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் இதே சிமிலராக என்ன செய்யலாம், Q is the midpoint of BC. இப்போ BC உடைய மிட் பாயிண்ட்ஸ் Bங்கிறது என்னது, Bங்கிறது நமக்கு x2 y2, Cங்கிறது x3 y3. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், மிட் பாயிண்ட் தான் பார்க்கலாம். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 equal to 13.5, 4 அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டின்லே கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இது என்ன செய்யலாம், இந்த கரஸ்பாண்டிங் இந்த எக்ஸ் டேர்முக்கு இந்த எக்ஸ் டேர்ம் ஈக்குவலுக்கு இதுக்கு இது ஈக்குவல். ஸோ அப்போ x2 plus x3 by 3 சரி by 2 equal to 13.5. y2 plus y3 by 2 is equal to 4. ஸோ இதை நம்ம வந்து என்ன மல்டிபிள் ஆகிடும். 13.5 into 2 அப்போ 27. இது 4 into 2 அப்போ 8. ஸோ x2 plus x3 is equal to 27. y2 plus y3 equal to 8. ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 and 2 இருக்கு. ஸோ அப்போ 3யும் 4 நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ சிமிலராக நம்ம என்ன செய்யறோம், R is the midpoint of AC. ஸோ R உடைய midpoint ஆல்ரெடி கிவன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது நமக்கு எவ்வளோ 9.5, 4. ஸோ இந்த AC ஏங்கிறது x1 y1, Cங்கிறது x3 y3. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்டே நம்ம அந்த வெர்டிசஸை ABC எடுத்துருக்கோம். ஸோ அதான் இது அந்த வெர்டிசஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது x1 ஆகும், இது x2 1 ட்ரீட் பண்ணீங்கன்னா x1 plus x2 by 2 இருக்கும். இந்த by 2வை ஈக்குவல் செய்யணும். அப்புறம் கொண்டு போகணும். இந்த R வந்து 9.5, 4. இப்போ by 2 இருக்குன்னா by 18, 19 வரும். அதே மாதிரி y3 plus y1 by 2 வருங்க வந்தால் 4 into 2 அப்போ 8. ஸோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடுச்சு 5 and 6. சரியா? ஸோ now adding equation 2, 4, 6. நீங்கள் 2, 4, 6 எடுத்து ஆட் பண்ணாலும் சரி, அதாவது 1, 3, 5 ஒன்று இந்த எக்ஸ் டைம் எடுத்து ஆட் பண்ணலாம், அல்லது ஒய் டைம் எடுத்து ஆட் பண்ணலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அப்போ ஒய் டைம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஃபார் ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y1 plus y2 is equal to 14. அதே மாதிரி 4 பாருங்க, y3 plus y2 plus y3 equal to 8. அதே மாதிரி y3 plus y1 is equal to 8. இந்த 3 ஆட் பண்ணீங்கன்னா y1ல 2 டைம்ஸ், y2ல 2 டைம்ஸ், y3ல 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 2y1, 2y2, 2y3 is equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வரும், 30 வரும். ஈச் டேபிள் டிவைட் பை 2 இருக்கு. y1 plus y2 plus y3 equal to 15. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. 7 எடுத்து. ஸோ ஃப்ரம் 2ல வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரம் 2 இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா y2 plus y1ஓட ஆன்சர், y1 plus y2ஓட ஆன்சர் ஆல்ரெடி 14 இருக்கு. that 2.
ஸோ அப்போ இந்த y1 plus y2 பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் 14 அப்படின்னு கொடுத்துடலாம் ஆல்ரெடி இருக்கு. அப்போ ப்ளஸ் y3 is equal to 15. ஸோ அப்போ y3 ஓட ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ y3 is equal to 15 minus 14. 14 தான் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ y3 is equal to 1. சிமிலராக அடுத்து 4 எடுத்துங்க. from 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா y2 plus y3 equal to 8. அப்போ y3 ஓட ஆன்சர் நமக்கு எவ்வளோ 1 y2 தெரியாது. ஸோ y2 plus no y3 க்கு வேலை செய்யலாம் 1 கொடுத்தீங்கன்னா equal to 8. y2 equal to 8 இந்த plus நம்ம minus 1 so 7. y2 is equal to 7. இதில் அப்ளை பண்ணீங்கன்னா y3 அப்ளை பண்ணா y2 கிடைச்சிடும். இதே from 6 க்கு வந்தீங்கன்னா from 6 என்ன y3 plus y1 equal to 8. இதில் y3 ஓட ஆன்சர் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் 1 ங்க. y3 க்கு பதிலா 1 கொடுத்துருங்க. y1 நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணல so y1 வச்சிருக்கேன். இது என்னன்னா -1 8 minus 1 plus 7. so y1 is equal to 7. அப்ப நம்ம அந்த வெர்டிசஸ்ல y1 y2 y3 ஃபைண்ட் பண்ணியாச்சு. சோ அப்ப நம்ம இந்த 2 4 6 எடுத்துட்டு y1 y2 y3 ஃபைண்ட் பண்ணலாம். சிமிலர்லி என்ன செய்யலாம் நம்ம ஆட் 1 3 5 இதே மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா நீங்க x1 x2 x3 ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ இதுலயே பாத்தீங்கன்னா 1 3 5 ல பாத்தீங்கன்னா x1 2 டைம்ஸ் இருக்கும், x2 2 டைம்ஸ் இருக்கும், x3 2 டைம்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல 68. சோ இதையும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். x1 plus x2 plus x3 equal to 34. சோ இதுலயே பாத்தீங்கன்னா from 1 ல equation from 1 பாருங்க x1 plus x2 equal to 22. அப்ப இந்த x1 plus x2 க்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம் 22. x1 plus x2 ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க ஈக்குவேஷன்ல இருக்கு. 22 ல அப்ப என்ன செய்யலாம் 22 கொடுத்துடலாம். plus x3 is equal to 34. So 22 னால மைனஸ் ஆயிடுமா? அப்ப minus 22 by 34 minus 22. அப்ப என்ன x3 is equal to 12. சோ அப்ப நம்ம x3 நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ நம்ம ஆல்ரெடி y1 y2 y3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி என்ன செய்யலாம் இந்த x3 ஐ கொண்டு போய் அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ ரிமைனிங் x2 வும் x1 வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதை எப்படி பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 3ல இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம் x3 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரம் 3ல பார்த்தீங்கன்னா x2 plus x3 equal to 27. இப்போ x3 ஓட வேல்யூ 12. ஸோ அப்போ 12 அப்ளை பண்ணுறோம். இந்த 12 தானே மைனஸ் ஆகிடும். ஸோ 27 minus 12 so that 50. So by x2 equal to 50. So similarly from 5 so அப்ப இந்த ஈக்குவேஷன்ல x3 plus x1 equal to 19 இருக்கு. இப்போ x3 ஓட ஆன்சர் 12. 12 தான மைனஸ் ஆயிடும். 19 minus 12 so that 7. So by x1 equal to 7. So நம்ம என்ன செஞ்சோம் x1 x2 x3 எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி y1 y2 y3 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அந்த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா x1 y1 எடுத்துருக்கோம் 7,7. பிங்கிறது x2 y2 எடுத்துருக்கோம் நம்ம 15,7. அண்ட் சிங்கிறது x3, y3 எடுத்துருக்கோம் அப்போ 12,1. ஸோ பட் இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சரி குவாட்ரேட்டர் சரி நீங்கள் என்ன செய்யணும் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் எழுதணும். So now the points என்ன செய்யலாம் these points right in the counter clockwise directions. So அப்ப இந்த ABC ங்கிற points taken in order. So order is 15,7 இங்க இருக்கும் 12,1 7,7. So graph மாதிரி நம்ம plot பண்ணிக்கலாம். So plot பண்ணினோம்னா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு triangle கிடைக்குது. இந்த triangle நம்ம என்ன செய்யலாம் ABC counter clockwise எழுதணும்.
அது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ பார்த்தீங்கன்னா 7,7, பி 12,1, சி 15,7. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், x1 y1, இது x2 y2 எடுத்துருக்கேன், இது x3 y3 எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 1/2 x1 x2 x3 x1 y1/2 y3 y1 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டி பண்ணுவோம். அப்புறம் மைனஸ் போட்டு இந்த டாட் லைன் மல்டி பண்ணுவோம். ஓகேவா? தென் 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 வேல்யூவை அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ அந்த டாட் லைன் யூஸ், நார்மல் லைன் யூஸ் பண்ணிக்க, டாட் லைன் யூஸ் பண்ணிக்க. தென் 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் நார்மல் லைன் தான் பண்ணி பண்ணுவோம். 7 × 1 7, 12 × 7 84, 15 × 7 105. தென் மைனஸ் கொடுத்துட்டு டாட் லைனை பண்ணி பண்ணோம். 7 12 are 84, 115 are 15, 7 × 7 49. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 196 மைனஸ் இங்கே 148. ஸோ 1/2 டிட்டர்மினன்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், 48. ஸோ அப்போ இங்கே 2ஐயும் 48 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 24. அப்போ 24 ஸ்கொயர் மீன்ஸ் இஸ் த ரெக்வயர்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் உடைய ஏபிசியோட ஆன்சர் வந்து 24 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் கேட்குறாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நவ் P of 11,7, Q of 13.5,4 and R of 9.5,4 is given. So அப்போ இந்த ஏபிசியினுடைய ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி PQR அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா கவுண்டர் கிளாக் வைஸ்லாம் நீங்கள் பிளாட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஏரியாவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வராது. ஸோ அப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் எழுதிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ அப்போ P11,7, 13.4, 9.5,4 நீங்கள் பிளாட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு Pங்கிற பாயிண்ட் 11,7, Qங்கிறது 9.5,4 and R is 13.5,4. So இதை நம்ம என்ன செஞ்சோம், கவுண்டர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இது x1 y1, இது x2 y2, x3 y3 எழுதிக்கிறோம். ஸோ now area of the triangle PQR. ஸோ அப்போ இந்த PQR உடைய ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஸோ இந்த நார்மல் லைன் போட்டுங்க, இந்த டாட் லைன் இது ஸ்கொயர் லைன்ஸ். ஸோ இப்போ 1/2 x1 11, 9.5 x2, 13.5 x3, 11 again x1, 7 y1 4 y2 4 y3 and y1 7. ஸோ இதுக்கு நார்மல் லைன் ஃபஸ்ட்டு மல்டிபிள் எழுதிங்க, தென் டாட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் 11 4s are 44, 9.5 4 மல்டிபிள் பண்ணால் 13.0. ஸோ தட் இஸ் 38.0 வரும். நீங்கள் 38 போடும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.57 94.5 கிடைக்கும். இந்த க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை நெக்ஸ்ட்டு மைனஸ் கொடுத்துட்டு என்ன செய்யலாம், இந்த டாட் லைனில் இருக்கக்கூடியதை மல்டிபிள் பண்ணும். 7 × 9.5 66.5, 4 × 13.5 54.0, that is 54,
plus 4 into 11, so 40 for determinant எழுதிங்க. So then 1 by 2 determinant of இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 176.5 minus இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 164.5 determinant. So ரெண்டே நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். So அந்த determinant சிம்பலை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். So அப்ப இங்க 1 2s are இங்க நமக்கு 6 2s are கிடைக்கும். அப்ப 6 square means is the area of a triangle PQR. So அப்ப இந்த PQR triangle area பார்த்தீங்கன்னா 6 square meters. So என்ன கேட்டிருக்காங்கன்னா find the area of triangle ABC. Then compare the triangle PQR and ABC. ரெண்டை கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. So அப்ப ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா therefore area of triangle equal to 4 times into area of triangle PQR. அதாவது area of triangle ABC வந்து equal to 4 times of area of triangle PQR ல இருக்கு. So அப்ப இங்க வந்து area of triangle பார்த்தீங்கன்னா 24, but area of triangle PQR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. So அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா இந்த ABCங்கிற ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணும்போது 4 டைம்ஸ்க்கு இந்த PQR ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்கு ஈக்குவலா இருக்கு. So அப்ப 24 equal to 24. So இதான கம்பேரிசன். So hence it is a proof. So அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் ப்ரூவ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 97 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிகர் the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு ஒரு quadrilateral இருக்கு 4 sides இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா A B C D. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு E F G H. So என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா surrounding swimming pool surrounded by concrete. Find the area of the patio. So அப்ப இந்த ஏரியாவுல நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? So இந்த ஏரியா தான் இங்க ஆஸ்க் தி क्वेश्चन. So அப்ப டோட்டலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில இருந்து நம்ம என்ன செய்யணும் E F G H ங்கற ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ரேஷியோஸ். So அப்ப ரிமைனிங் என்ன ஏரியா இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். So next பாருங்க. So அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து என்ன சொல்லிருக்கோம்னா ABCD அப்படிங்கிற அந்த வெர்டிசஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த வெர்டிசஸை நீங்கள் என்ன செய்யுங்க பவுண்டர் கிளாஸ் டைரக்ஷனில் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப் டயக்ராம் உங்களுக்கு அந்த ஏரியா குவாட்ரிலேட்டர் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் வைஸ் ABCD எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ஆர்டர் வைஸ் எடுத்துட்டேன். ஏங்கிறது -10,6, பிங்கிறது -4,-8, சிங்கிறது 8,-4, டிங்கிறது 6,10 அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆர்டர் வைஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வராது. ஸோ த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ABCD இஸ். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ABCD தான். பட் இது கவுண்டர் கிளாக் வைஸில் எழுதுனா ABCD இது. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ x1 எழுதலாம், x2 y2, x3 y3, x4 y4. ஸோ நம்ம ஏரியா குவாட்ரிலேட்டர் ஃபார்முலா பண்ணுங்க. ஸோ 1/2 x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1 ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ இது நமக்கு ஃபார்முலாஸ். 1/2 x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1 எழுதியாச்சு. நார்மல் லைன் டாட் லைன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நார்மல் லைன் டாட் லைன் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு
multiply. So minus 10 into minus 8, so plus 80. Minus 4 into minus 4, so plus 16. 8 into 10, so 80. 6 into 6, 36. Then minus 2 to அப்புறம் தான் என்ன செய்யணும் இந்த டாட் லைன் பண்ணிக்கணும் 6 4s are minus 24 8 8s are minus 64 minus 4 into 6 minus 24 10 into minus 10 so minus 100 so then the determinant use பண்ணிங்க 1 by 2 determinant of add பண்ணீங்கன்னா 212 minus of இதுவும் 212 தான் பட் ஆனால் மைனஸில் ஸோ இது மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிடும் ஸோ 1 by 2 determinant of 212 ப்ளஸ் 212 ஸோ 1 by 2 424 ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 2 1 2 கிடைக்கும் ஸோ அப்போ 212 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் ஏபிசிடியோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம் தென் அந்த ஸ்விம்மிங் பூலில் இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த குவாட்ரேட்டரோட ஏரியா ஸோ EFGH கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ரைட் ஹேண்ட் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதிக்கங்க எழுதிட்டு அப்புறம் EFGயை செலக்ட் EFGH செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைனஸில் நான் ஏரியா வராது ஸோ அப்போ இங்கிறது நான் இதை எடுத்துக்கிறேன் FGH எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 ஸோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டரில் EFGH அந்த குவாட்ரேட்டருடைய ஏரியா ஸோ 1 by 2 ஃபார்முலா x1 x2 x3 x4 x1 y1 by 2 y3 y4 y1 determinant square roots ஸோ இதில் இந்த நார்மல் லைன் அந்த டாட் லைன் எல்லாம் ட்ரா பண்ணிக்கங்க அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த x1 x2 x3 x4 y1 y2 y3 y4 வேல்யூவை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் EFGH ஏரியா ஆஃப் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ஈக்குவல் டு 1 by 2 determinant x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1 வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதில் நம்ம பண்ணிடணும் ஸோ 1 by 2 determinant of 6 5s are minus plus minus minus plus are 30 reducer minus plus 6 6 7 42 3 4s are 12 then minus dot line multiple 4 this are minus 12 minus 5 into 6 minus 30 minus 2 into 3 so minus 6 7 into 6 minus 42 then 1 by 2 determinant of இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 90 மைனஸ் இந்த மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே மைனஸ் தான் ஸோ minus 90 ஸோ 1 by 2 determinant of 90 ஸோ அது மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் 90 ஸோ 1 by 2 into 90 plus 90 180 ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 90 கிடைக்கும் ஸோ 90 ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் த ஏரியா ஆஃப் தி EFGH ஏரியா ஸோ தென் ஏரியா ஆஃப் தி பிளாக்யூ ஸோ ஏரியா ஆஃப் பிளாக்யூ அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா ஏரியா ஆஃப் ABCDயிலிருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் EFGH நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெக்வயர்டு ஏரியா ஆஃப் பேஸும் கிடைச்சிடும் ஓகேவா தென் ஏரியா ஆஃப் ABCD நமக்கு 212 மைனஸ் இது வந்து 90 வந்து ஏரியா ஆஃப் EFGH ஆன்சர் ஸோ 212 இருந்து 90 செப்பரேட் பண்ணால் 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் த ரெக்வயர்டு ஏரியா ஆஃப் தி பேசியூ ஓகேவா ரைட் ஸோ இதுதான் நமக்கு 9th சம்முடைய ஆன்சர் தென் 10th பார்த்தீங்கன்னா a triangular shaped glass with vertices at A minus 5 minus 4 B 1 6 C 7 minus 4
has to be painted. If one bucket of paint covers 6 square feet, how many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied? So, என்ன சொல்லிருக்காங்க நமக்கு a triangular shaped glass. A triangular shaped ஒரு glass இருக்கு with vertices of A, B, C. ABCங்கிற vertices கொடுத்துட்டு அந்த ஷேப்ல triangle shape அந்த glass இருக்கு. Has to be painted. So, என்ன பண்ணிருக்காங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. If one bucket of paint, ஒரு பக்கெட்ல வந்து பெயிண்ட் இருக்குன்னா அது என்னது 6 ஸ்கொயர் ஃபீட். ஒரு பக்கெட் உடைய பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அப்ப how many buckets of paint to be required to paint the whole glass? அப்ப whole glassக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பக்கெட் நமக்கு தேவைப்படுது? If only one coat of the paint so is applied. அப்ப என்ன ஒரு டைம் ஒரு கோட்டிங் ஒரு டைம்ல அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வச்சு நம்ம ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். சொல்யூஷன் given the vertices in the right counterclockwise directions. கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த ஏபிசியை counterclockwise directions அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எழுதிங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம கிராஃப் மாதிரி பார்க்கணும்னா நமக்கு என்ன எழுதி பாருங்க எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஏபிசி counterclockwise டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நாவ் ஏபி ஏங்கிறது 1,6 பிங்கிறது -5, -4 சிங்கிறது 7, -4. So இதான் நீங்க x1 y1 x1 y1 x2 y2 x3 y3. When the area of triangle ABC இதில் எடுக்கிறீங்க அதை எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ 1/2 determinant of x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணோம். அதுக்காக இந்த நார்மல் லைனை மைனஸ் கொடுத்துட்டு இந்த டாட் லைனை செகண்டாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்கொயர் ரூட் தென் 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஆன்சருங்க பார்த்து நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? தென் 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 into -4 மல்டிபிள் பண்ணால் -4 -5 into -1 so plus 20 7 into 6 so plus 42 then minus then normal line multiple sorry dot line multiple 6 into -5 so -30 -4 into 7 -28 -4 into 1 so -4 then use the determinant. So 1/2 so the r subtract பண்ணா 58 and minus so இதெல்லாம் என்ன வருது மைனஸ் ஆகுது. அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி மைனஸ் தான் போகும். ஸோ -62 ஸோ இந்த மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 58 + 62 டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ தென் 1/2 into ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்குது. டிட்டர்மினன்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். தேவைன்னா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணலாம், என்ன ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டோடைய கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் பாசிட்டிவாகவே எழுதணும். எழுதிட்டு அந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 1/2 into 120 ஸோ கேன்சல் பண்ணலாம் 60 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல அந்த ஏரியா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா given 1 bucket of paint covers 6 square feet. இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கெட்டுக்கு பெயிண்ட் வந்து நமக்கு 6 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது. பட் ஹோல் கிளாஸுக்கு நமக்கு கேட்குறாங்க. ஹோல் கிளாஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன செய்யணும்னா ஹோல் கிளாஸ் அப்படிங்கிறப்ப ஒன்று செய்ய வராங்க ஏரியா 60 ஸ்கொயர் இருக்கு இல்லையா அந்த 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 60 / 6 அப்போ 10 அப்போ 10 பக்கெட்ஸ் என்ன பண்ணோம்
is required. அந்த ஹோல் கிளாஸுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனா நமக்கு 10 buckets நமக்கு அது ரெக்வயர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஹோல் கிளாஸினுடைய நம்பர் ஆஃப் அந்த பக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ த ரெக்வயர்டு பக்கெட்ஸ் இஸ் 10. ஓகேவா? ரைட். ஸோ இதான் நமக்கு இந்த ரெக்வயர்டு 10 பக்கெட்டோட ஆன்சர். ஓகேவா? ரைட்.